இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை அமைதியாலையும் சந்தோஷத்தாலையும் நிரப்ப ஒரு வழியை தேடிட்டு இருக்கீங்களா? நீங்களும் நல்லதையே நினச்சி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று உங்களை தடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? பல நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற சில நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற சவால்கள் சில சமயங்களில் நம்ம மைண்ட் பவரை குறைச்சி நம்மளை டயர்டாக்கிடுது. ஆனால் சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. அதை தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற தடைகள் எல்லாம் வெளியிலிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெரும்பாலான நேரங்களில் அந்த தடைகள் நமக்குள்ளேயே தான் இருக்குது. அது நம்ம ஆழ் மனசில் ஆழமாக படிஞ்சிருக்கிற சில நம்பிக்கைகள் தான் நம்ம நிஜ வாழ்க்கையை உருவாக்குது. இந்த வீடியோவில் பிரபஞ்ச ஆற்றலோட உங்கள் சக்தியை எப்படி இணைக்கிறதுங்கிற ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த 5 தமிழ் உறுதிமொழிகள், அதாவது அஃபர்மேஷன்ஸ் மூலமாக உங்கள் எனர்ஜியை ஹாப்பி வைப்ரேஷனாக எப்படி மாற்றலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் பலரும் ஈர்ப்பு விதி அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அதில் நம்ம எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் போது உங்கள் கவனம் நேர்மறையான விஷயங்கள் மேலே இருக்கும். இது உங்கள் மனநிலையையும் செயல்களையும் மாற்றி நல்ல நிகழ்வுகளை உங்கள் பக்கம் ஈர்க்குது. அதுவே நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது உங்கள் கவனம் ஃபுல்லாக பிரச்சனைகள் மேலேயே இருக்கிறதால பிடிக்காத சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்குறீங்க. உதாரணத்துக்கு, நாம் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தைகளையும் எண்ணங்களையும் நம்ம மூளை உண்மைன்னு நம்ப தொடங்குது. நீங்கள் தொடர்ந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் மூளை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழிகளை தேட தொடங்குது. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் இதற்கு தகுதியானவன் இல்லை, இது மாதிரியான தேவையில்லாத நம்பிக்கைகளை நீக்கிட்டு அந்த இடத்துல புதிய சக்தி வாய்ந்த நேர்மறை நம்பிக்கைகளை கொண்டு வர்றது தான் இந்த உறுதிமொழிகளோட முக்கிய நோக்கம். இதை ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் மனசோட ஆற்றல் பெருகும். நீங்கள் உலகத்தை பார்க்குற கண்ணோட்டமும் மாறும். இது வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகள் கூட தெரிய ஆரம்பிக்கும். இது பிரபஞ்சத்து கூட நீங்கள் நடத்துகிற ஒரு நேர்மறையான உரையாடல். வாங்க அந்த உரையாடலை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம். த கைடட் அஃபர்மேஷன் ஜேர்னி. இந்த நேரத்தில் நாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழி பயணத்தை தொடங்க போகிறோம். நான் ஒவ்வொரு உறுதிமொழியையும் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி கொடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளேயோ அல்லது சத்தமாகவோ திரும்ப சொல்லுங்க. இந்த வார்த்தைகளின் ஆற்றலை முழுமையாக உணருங்க. உங்கள் இதயம், மனம், உடல்னு எல்லாமே இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணட்டும். அஃபர்மேஷன்ஸ் ஃபார் செல்ஃப் லவ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். எல்லா நல்ல மாற்றங்களும் நம்மளை நாமே நேசிக்க தொடங்கும் போது தான் ஆரம்பிக்குது. உங்களை நீங்கள் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கும் போது இந்த யூனிவர்ஸும் உங்களை நேசிக்கிறத உணர முடியும். நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன், அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் திறமையானவன் அல்லது திறமையானவள், என் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என் தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் தைரியமாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறேன். என் வாழ்வில் வரும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நான் எப்போதும் தகுதியானவன் அல்லது தகுதியானவள். இந்த வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்து சொல்லுங்க. உங்கள் மதிப்பு மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்கிறத எப்பவும் நம்புங்க. அஃபர்மேஷன்ஸ் ஃபார் கிராட்டிடியூட். நன்றி உணர்வுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த காந்தம். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க தயாராகும். என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் நான் மனதார நன்றி சொல்கிறேன். இந்த அழகான நாளுக்காகவும் நான் சுவாசிக்கும் இந்த காற்றுக்காகவும் நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். என்னிடம் உள்ள அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். இல்லாததை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என் உடல்,
மனம் மற்றும் ஆன்மாவின் ஆரோக்கியத்திற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னை சுற்றியுள்ள அன்புக்கும் ஆதரவிற்கும் நான் என்றென்றும் நன்றியுள்ளவன் அல்லது நன்றியுள்ளவள். நன்றி சொல்ல சொல்ல உங்கள் மனசு நிறைவாகும். பற்றாக்குறைங்கிற எண்ணம் மறைஞ்சு நிறைவான மனநிலை உருவாகும். அஃபர்மேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. வெற்றிங்கிறது ஒரு இலக்கு மட்டும் இல்லை, அது ஒரு மனநிலை. நீங்கள் வெற்றியை ஈர்க்க தயாராகும்போது வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நான் வெற்றியை ஈர்க்கும் ஒரு காந்தம். நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. பணமும் செழிப்பும் என் வாழ்க்கையில் எல்லா திசைகளிலுமிருந்து தாராளமாக வருகிறது. என் கனவுகளை நனவாக்கும் ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வாரி வழங்குகிறது. செழிப்புங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, அது நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சியான உறவுகள், மன அமைதின்னு எல்லாமே சேர்ந்தது தான். அஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஹெல்த் அண்ட் வைட்டாலிட்டி. ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசு இருக்க முடியும். உங்கள் உடம்ப ஒரு கோயிலாக மதித்து பாருங்க, அது உங்களுக்கு எல்லையில்லாத ஆற்றலை திருப்பி கொடுக்கும். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தாலும் ஆற்றலாலும் நிரம்பியுள்ளது. நான் ஆரோக்கியமான உணவை உண்கிறேன். என் உடலை நான் அன்புடன் கவனித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வலிமையாகவும் ஆற்றலுடனும் உணர்கிறேன். என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் ஒரு வியத்தகு சக்தி கொண்டது. நான் அமைதியான ஆழமான உறக்கத்தை பெறுகிறேன். காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுகிறேன். உங்கள் உடம்பு உங்ககிட்ட பேசுகிற மொழியை கேளுங்க, அதற்கு தேவையான அன்பையும் மதிப்பையும் கொடுங்க. அஃபர்மேஷன்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஃபைனலாக எல்லாத்துக்கும் மேலே நமக்கு தேவை மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான். இது வெளியில் இருந்து வர்றதில்ல, நமக்குள்ளேயே இருக்கிறது. என் மனம் அலைகளற்ற அமைதியான கடல். எந்த வெளிப்புற சூழலாலும் என் அமைதியை குலைக்க முடியாது. நான் மகிழ்ச்சியாக இருக்க தேர்ந்தெடுக்கிறேன். மகிழ்ச்சியே என் இயல்பான நிலை. நான் கடந்த காலத்தை முழுமையாக மன்னிக்கிறேன். நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ்கிறேன். அன்பும் கருணையும் என் இதயத்தை நிரப்புகின்றன. நான் என்னை சுற்றியிருப்பவர்களுடன் அன்பை பகிர்கிறேன். என் வாழ்க்கை அமைதி, அன்பு மற்றும் எல்லையற்ற மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. இந்த வார்த்தைகளை உங்கள் சுவாசத்தோடு இணையுங்க. உள்ளே இழுக்கும் ஒவ்வொரு மூச்சிலையும் அமைதியை உணருங்க. வெளியே விடுற ஒவ்வொரு மூச்சிலையும் கவலைகளை வெளியேற்றுங்க. இந்த உறுதிமொழி பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும். இந்த நேர்மறையான வார்த்தைகளை உங்கள் தினசரி பழக்க வழக்கத்தில் ஒன்றா மாற்றிக்குங்க. தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை கேளுங்க. இந்த நேர்மறை பயணம் தொடர நம்ம வைட்டல் வைப்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த மெசேஜ், மாற்றத்திற்கான திறவுகோல் வேற எங்கேயும் இல்லை, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. எதிர்மறையான மனம் உங்களுக்கு ஒருபோதும் நேர்மறையான வாழ்க்கையை கொடுக்காது. இந்த உறுதிமொழிகளை முழு மனதோட உங்களுக்குள்ள விடாமுயற்சியோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள் மாறும், உங்கள் உணர்வுகள் மாறும், உங்கள் செயல்கள் மாறும். ஃபைனலாக உங்கள் உலகமே மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி. உங்கள் எண்ணங்களை கொண்டே உங்கள் யதார்த்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உருவாக்குறீங்க. உங்கள் வாழ்க்கை அன்பு, அமைதி, வெற்றி மற்றும் எல்லையற்ற மகிழ்ச்சியால் நிரம்பி வழியட்டும். நன்றி.